இப்ப பொதுவா இப்ப சூர்யா அவர்கள் வந்து ஆஃப்டர் கங்குவாக்கு அப்புறமா நிறைய மேடைகள்ல போறாரு, நிறைய அந்த மாதிரி பப்ளிக் அக்கேஷன்ஸ் எல்லாம் போய் கலந்துக்கிட்டு அவருடைய டாக்ஸ் இருக்க மாதிரி பண்றாரு. மேபி அந்த கங்குவான்றது கொஞ்சம் குறைச்சிட்டு அதை தாண்டி இப்ப இருக்க கரண்ட் மொமெண்ட்ஸ்ல சேர்ந்து நம்ம எந்த மேடையில போனாரு? இப்ப வணங்கான் போயிட்டு வந்தாருன்னா மேபி இப்ப பாலா அவர்கள் கண்டிப்பா போயிடுவாரு. ஆனா என்னதான் முரண்பாடுகள் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்துட்டு அண்ணன் தம்பி விட்டு கொடுத்து தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சோ அதுக்கான மொமெண்ட் என்னன்னா இப்ப அதை மறந்துடுவாங்க. தவிர்க்க முடியாத மொமெண்ட் தானே. மற்றபடி அவர் சும்மா போயிட்டு வந்து சோசியல் மீடியால ட்வீட் போடுறதோ இல்லைன்னா வந்து அப்படிலாம் அவர் ஒன்றும் பண்ணலையே. கங்கோவுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரே ஈவெண்ட் வணங்கான் ஈவெண்ட் மட்டும் தானே. அதை நீங்க எப்படி தவிர்க்க முடியும்? பாலா சாரோட 25 இயர்ஸ் நம்ம தான் பேசியிருந்தோம், 2 பேரும் சண்டை போட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு 4 ஆளு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. நாங்க ரொம்ப ரொம்ப தன்மையா புரிதலோட தான் அந்த படத்துல இருந்து விலகி இருக்கிறோங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு அந்த நன்றி உணர்வு ஒன்று இருக்குல்ல, மேடையில் அவர் பேசுறாருல, அப்ப அந்த நிகழ்ச்சியை எப்படி அவர் தவிர்க்க முடியும்? அதற்கும் கங்குவாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது முக்கியமான நிகழ்வு. கங்குவா ரிலீஸ் ஆகலான்னு கூட அந்த நிகழ்வு போயிருப்பாரு இல்லையா? கங்குவா கிட்டா இருந்தாலும் அந்த நிகழ்வு போக தான் இருப்பாரு. ஸோ அதை நீங்க தவிர்க்க முடியும்.